ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்க எஃப்எக்ஸ் சந்துரு. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ட் லாஸ்ட் வீக் நம்ம எடுத்த ட்ரேட்னு சொல்ல முடியாது. அண்ட் நம்ம வந்து மிஸ் பண்ண ட்ரேட், லாஸ்ட் வீக் வந்து நம்ம மிஸ் பண்ண ட்ரேடை பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அண்ட் எப்பவுமே ட்ரேட் ரீகேப்ல வந்து நம்ம எடுத்த ட்ரேட், நம்ம மிஸ் பண்ண ட்ரேட், நம்ம லாஸ் பண்ண ட்ரேட், அண்ட் அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்கணுங்கிற மோட்டிவ்ல தான் இந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ வந்து இந்த வீக் வந்து நம்ம மிஸ் பண்ண ட்ரேடை பத்தி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் வீக் நம்ம மிஸ் பண்ண ட்ரேட் அண்ட் என்ன ரீசனால நாங்க மிஸ் பண்ணோம் அப்படிங்கறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, யூரோ ஜேபிவில வந்து லாஸ்ட் ஃப்ரைடே தான் இந்த ட்ரேடை வந்து நம்ம மிஸ் பண்ணோம். என்ன ரீசன் அப்படின்னா, நாங்கள் மார்க்கெட் அந்த டைம்ல நம்ம வாட்ச் பண்ணல. அண்ட் செல்லிங்காக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதனால வாட்ச் பண்ணல. பட் அதுக்கப்புறம் பையிங் ஸ்ட்ரக்சருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? அண்ட் இது என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அண்ட் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் கீழே வந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? அண்ட் மேல இருந்தே நமக்கு வந்து கிளியரா டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? அண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ண மாட்டோம். அண்ட் பை அது எங்களோட மிஸ்டேக் தான். அண்ட் வாட்ச் பண்ணியிருந்தா கண்டிப்பா எடுத்துருக்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் செல்லிங் ட்ரெண்ட்ல மார்க்கெட் இருக்குது, பையிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ என்ன என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுவோம்? பையிங் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்கும் போது இந்த இடத்துல எங்க பையிங் நாங்க வந்து என்ட்ரி எடுத்திருப்போங்கிறத பேசுறேன். பட் எடுக்கல. ஓகேவா? பட் எந்த இடத்துல எடுத்திருப்போம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். அண்ட் இப்போ வந்து மார்க்கெட் இந்த இடத்துல நீங்க பாத்துக்கோங்க, இது வந்து நம்மளுக்கு ஒரு டபுள் பாட்டம் ஏரியா. ஓகேவா? அண்ட் இந்த லெவல் வந்து நமக்கு ஒரு கிளியரான டபுள் பாட்டம் ஏரியா. அண்ட் இது வந்து அதோட நெக்லைன். இப்போ இந்த நெக்லைன்ல எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி இருக்குது. இந்த டாப்ல எடுப்போமா இல்ல இந்த இடத்துல எடுப்போமா அப்படின்னு சொல்லி இந்த ரேஞ்ச், இது எல்லாமே ஜோன் ஏரியா தான். ஓகேவா? இது ஃபுல்லாவே நம்மளுக்கு இப்போ ஜோன் ஏரியா. இந்த ஜோன் ஏரியால நம்ம எங்க எடுப்போம்? அண்ட் ஒன்னு ஜோனை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் எடுப்போம். அண்ட் இப்போ வந்து இது வந்து நம்ம அக்ரெசிவா என்ட்ரி போறதுனால அண்ட் இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்போங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இருக்கிற லோ வந்து இதான் நம்மளோட லோ. ஓகேவா? அண்ட் இது வந்து நம்மளோட லோ. அண்ட் இப்போ இருக்கிற ஹைன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்க, ஆல்ரெடி மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கே ஒரு டைம் ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. பட் க்ளோஸ் வைக்கல. பட் ஆல்ரெடி அந்த விக் வந்து மேலே போயிருந்துச்சு. ஓகேவா? அண்ட் அகைன் மார்க்கெட் கீழே வந்து அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்து அகைன் மார்க்கெட் கீழே போயிருக்கு. இப்போ இங்க இருந்து ஒரே கடையில் நமக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து நமக்கு வந்து ட்ரெண்ட் அகைன் சேஞ்ச் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ட்ரேட்ல நம்ம எங்க என்ட்ரி எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த லெவலில் தான் என்ட்ரி எடுத்திருப்போம். ஓகேவா? நாங்கள் எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த லெவலில் தான் என்ட்ரி எடுத்திருப்போம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருப்போம். அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 15 பிப் எப்பவும் நார்மலாக வைக்கிறது தான். 15லேருந்து 20 பிப் தான் நாங்கள் எப்பவும் வச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ கரண்டாக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1:3 ரேஷியோல இருக்கு. ஓகேவா? அண்ட் இது வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட். அண்ட் 1:3ங்கிறது நல்ல ப்ராஃபிட். பட் இப்போ இந்த இடத்துல நம்ம புக் பண்ணிருப்போமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ எங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து எந்த இடத்துல இருந்திருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்திருக்கும். ஓகேவா? ஏன்னா இப்போ இருக்கிற லோ வந்து அது ஆல்ரெடி ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்ததுனால அண்ட் இதுதான் நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர். அதனால இங்க தான் எங்களோட ஸ்டாப் லாஸ், அதாவது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து இங்க இருக்கும். ட்ரைலிங் தான் மார்க்கெட்ல பண்ணணும் அண்ட் நம்மளா க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளோட கிளாஸஸ்ல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றோம். இன்கேஸ் உங்களுக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்குது. அண்ட் அதுல போய் நீங்க டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அண்ட் ஸ்கிரீன்லயும் ஷோ ஆகும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் எதுனாலும் பண்ணுங்க. அண்ட் உங்களோட டவுட்ஸை நீங்க கேட்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ட்ரையல் பண்ணி நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கிறோம் அண்ட் என்ட்ரி எடுத்திருந்தோம்னா. ஓகேவா? மறுபடியும் நான் என்ட்ரி எடுக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இன்னும் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரைலிங் தான் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் மார்க்கெட் இப்போ அகைன் ஆல்ரெடி இன்கேஸ் வேற யாராவது என்ட்ரி கூட எடுத்திருக்கலாம் இந்த இடத்துல. அண்ட் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே என்ட்ரி யாராவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்னுமே ஹோல்ட் பண்ணலாம். இப்போ கரண்டா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிச்சு அப்படின்னா 1:1.8 கிட்டத்தட்ட 2 கிடைக்குது. அண்ட் இதுவுமே நல்ல ரேஷியோ தான். அண்ட் இந்த இடத்துல இருக்கட்டும், இதுவே போதுமான அளவு தான். அண்ட் இதுக்கப்புறம் இங்க இருந்து மார்க்கெட் இன்னும் மண்டே ஓபன் ஆனதுக்கப்புறம் மேலே போகுது அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த லெவலுக்கு கீழே வந்துடலாம். ஓகேவா? அண்ட் அப்படியே உங்களுக்கு ட்ரெயிலிங்கை ப்ராப்பரா பண்ணணும். அண்ட் ட்ரெயிலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம வந்து பேசியிருக்கோம். ட்ரெயிலிங் நல்லா பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளா நீங்க எடுக்க முடியும். ஓகேவா? ஓகே, அண்ட் இதுதான் நாங்க வந்து லாஸ்ட் வீக் மிஸ் பண்ண ட்ரேடு. அண்ட் கண்டிப்பா இந்த ட்ரேடு வந்து ஒரு நல்ல பூம் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு 1:1.8 கிட்ட இருக்கு, அதாவது 2 கிட்ட இருக்குது. அண்ட் இதுவும் நல்ல ப்ராஃபிட் தான்.
இன்னும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி. அண்ட் நெக்ஸ்ட் வீக்ல இது என்ன நடந்திருக்குங்கிறத இன்னும் பேசிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கோட ட்ரேட் ரீக்கப்பையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ்ல எந்த புரோக்கர்ல அக்கௌண்ட் ஓபன் தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அண்ட் அதுல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.